தாத்தா, எனக்கு ஒரு டவுட். என்ன? அன்னை மரியா தன் உறவினரான எலிசபெத்தை சந்திக்க மலை நாடான யூதேயாவுக்கு சென்றாங்க அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஏன் தாத்தா அப்படி போகணும்? லெவின், எலிசபெத் அம்மா வயசானவங்க, அதுவும் அவங்க நிறை மாத கர்ப்பிணி வேற. அதான் அவங்களுக்கு உதவி செய்ய மரியா போயிருப்பாங்க. இல்ல லான்சி, இதுல கடவுளோட திட்டம் கூட எதுவும் இருக்கலாம். ஏன்னா 2 பேருமே பேரு பெற்றவர்கள். ஆமாதானே தாத்தா? 2 பேருமே பேரு பெற்றவர்கள். ஏன்னா திருமுழுக்கு யோவானை பெற்றெடுத்ததுனால எலிசபெத்து பேரு பெற்றவர், இயேசு கிறிஸ்துவை பெற்றதுனால அன்னை மரியா பேரு பெற்றவர். இந்த பேரு பெற்றவர் அப்படின்ற வார்த்தையை முதல் முறை இந்த வானதூதர் மரியாதை சந்திக்கும் போது சொல்றார். நீ பெண்களுள் பேரு பெற்றவர். அதே போல எலிசபெத் அம்மா என்ன சொல்றாங்க? கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரு பெற்றவர். சரி, பேரு பெற்றவர் என்ன? ஆசி பெற்றவர், பேரு பெற்றவர் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம, அதாவது கடவுளுடைய தனிப்பட்ட அருளை கொண்டிருப்பவர்கள், அதான் பேரு பெற்றவர்கள். கடவுளுடைய அருள் அவர்களிடம் இருக்கிறது, அவர்களிடம் செயல்படுகிறது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில அவங்க குழந்தையாயிருந்து தன்னுடைய கற்பை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஆலயத்திலேயே பணி செய்து வளர்ந்த அந்த காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு இதோ ஆண்டவருடைய அடிமைன்னு சொல்லி கடவுளுக்கு கீழ்ப்படிந்த நேரத்திலிருந்து கடைசியாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சிலுவையில் ஒப்பு கொடுக்குற வரைக்கும் அந்த அன்னை மரியாவும் இயேசுவும் ஒன்றாவே இருந்தாங்க. இயேசு பேறு பெற்றவர், அதே போல அன்னை மரியா அவரோட இணைந்து செயல்பட்டதுனால அவரை பேறு பெற்றவர், ஆசி பெற்றவர். அதனால தான் நம்ம சொல்ற ஜெபத்தில் கூட ஆசி பெற்றவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்தில் தினந்தோறும் சொல்றோம். அதனால அன்னை மரியாவை நாம் பக்தியோடு நம்முடைய மனதை நினைத்து வாழ்ந்தால் நாமும் பேறு பெற்றவர்களாக முடியும். செய்வோமா? செய்வோம் தாத்தா. மரியே வாழ்க.